நிச்சயமாகவே நமக்கு முடிவு உண்டு. ஹல்லேலூயா. இன்னொரு காரியம், தேவன் நமக்கு இதை நிறைவேற்றுவார், இதை நமக்காக செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஹல்லேலூயா. தேவனே அநேக இடத்தில் என்ன சொல்கிறார்னா, முடிவை நாம் பார்க்க வேண்டும் என்று தேவன் நிறைய இடங்களில் சுட்டி காட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? ஆரம்பத்தை பார்த்துட்டு முடிவை என்ன பண்ணுறோம்? விட்டு விடுகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய முடிவு எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய முடிவு நன்றாக முடிய வேண்டுமா அல்லது நாசமாக முடிய வேண்டுமா என்பதை பற்றின சிந்தனை நமக்கு இல்லை. ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு ஒரு நாள் கண்டிப்பாக எல்லாருக்குமே உண்டு. ஹல்லேலூயா. முடிவு என்ற அந்த வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தத்தை நாம் என்னவென்று பார்த்தோம் என்றால், நாம் எப்படி சொல்லலாம்னா தீர்ப்பு என்று கூட சொல்லலாம். இல்லையா? தேவன் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வைத்திருக்கிறார் என்பது நம்முடைய முடிவிலே தெரியும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு முடிவு நம்முடைய தீர்ப்பு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பாக இருக்க வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீங்க? சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதான் தேவன் சொல்கிறார், உறுதியாக நமக்கு தீர்ப்பு இருக்கு, ஆனால் அந்த தீர்ப்பு நமக்கு எப்படி இருக்க போகிறது என்பது நம்ம கையில் தான் இருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் நம்மை பார்த்து தேவன் சொல்கிறார், நிச்சயமாகவே நமக்கு ஒரு நல்ல முடிவு இருக்கு. ஹல்லேலூயா. அந்த நல்ல முடிவோடு நாம் நம்பிக்கொண்டிருந்த விஷயங்கள் ஒரு காலம் வீண் போகாது என்று தேவன் அழகாக சொல்கிறார். ஹல்லேலூயா. 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 கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நம்மையும் தேவன் இந்த இடத்திலே ஒரு சிலராய் நம்மை உட்கார வைத்து நாம் தேவனை ஆராதிக்க தேவன் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை யாராவது ஒரு வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 18வது வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம் அதே வசனத்தை. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கு வேதம் சொல்லுகிறது 2 காரியங்களை இதிலே அழகாக நாம் பார்க்கிறோம். ஒன்று, நிச்சயமாகவே நமக்கு முடிவு உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு காரியம், தேவன் நமக்கு இதை நிறைவேற்றுவார், இதை நமக்காக செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஹல்லேலூயா. இந்த ரெண்டையும் எத்தனை பேர் முழுமையாக விசுவாசிக்கிறீங்க? சத்தமர ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.
முதலாவது பார்க்கிறோம், நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், தேவனே அநேக இடத்தில் என்ன சொல்கிறார்னா, முடிவை நாம் பார்க்க வேண்டும் என்று தேவன் நிறைய இடங்களில் சுட்டி காட்டியிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? ஆரம்பத்தை பார்த்துட்டு முடிவை என்ன பண்ணுறோம்? விட்டு விடுகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் முடிவை குறித்த நம்முடைய முடிவு எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய முடிவு நன்றாக முடிய வேண்டுமா அல்லது நாசமாக முடிய வேண்டுமா என்பதை பற்றின சிந்தனை நமக்கு இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு பல பேர் நம்முடைய தொடக்கத்தை பார்ப்பதை விட பல மனிதர்களுடைய தொடக்கத்தை பார்த்து நம்முடைய முடிவை நாம் கெடுத்து விடுகிறோம். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு ஒரு நாள் கண்டிப்பாக எல்லாருக்குமே உண்டு. அல்லேலூயா. யாராவது முடிவே இல்லாமல் வாழ போகிறோமா? வாழ்வீங்களா? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முடிவு என்ற அந்த வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தத்தை நாம் என்னவென்று பார்த்தோம் என்றால், நாம் எப்படி சொல்லலாம்னா தீர்ப்பு என்று கூட சொல்லலாம். அல்லேலூயா. தேவன் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வைத்திருக்கிறார் என்பது நம்முடைய முடிவிலே தெரியும். அல்லேலூயா. இப்போ ஓரளவு முடிவை பற்றின பயம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு முடிவு நம்முடைய தீர்ப்பு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பாக இருக்க வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீங்க? சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதான் தேவன் சொல்கிறார், உறுதியாக நமக்கு தீர்ப்பு இருக்குது. ஆனால் அந்த தீர்ப்பு நமக்கு எப்படி இருக்க போகிறது என்பது நம்ம கையில் தான் இருக்குது. அல்லேலூயா. கண்டிப்பாக தீர்ப்பு இருக்குது. அல்லேலூயா. அது வேதம் கூட அழகாக நிறைய விஷயங்களில் தேவன் நமக்கு உறுதியாக சொன்ன நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. வேதம் அழகாக சொல்லுகிறார், நிச்சயமாகவே தேவன் ஒரு இடத்தில் சொல்கிறார், நிச்சயமாகவே ராஜாவா என்று சொல்கிறார். அந்த மனிதர் ராஜாவாகிறார். அல்லேலூயா. நிச்சயமாக நீ கட்டப்படுவாய் என்று சொல்கிறார். நிச்சயமாக அந்த மனிதன் கட்டி முடிக்கிறார். இதே போல நம்ம வாழ்க்கையிலும் நிச்சயமாக என்று சொன்ன வார்த்தைகள் இன்று நிறைவேறுகிறதா அல்லது நிறைவேறாமல் போகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு பல முறை நாம் பல வாக்குத்தத்தங்களை நாம் அன்றாட வாழ்க்கையில் நாம் சபைகளில் நம்ம இணையதளங்களில் நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதா என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் அப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தோடு அப்படிப்பட்ட ஒரு சந்தேகத்தோடு இருக்கிற நம்மை பார்த்து தேவன் சொல்கிறார், நிச்சயமாகவே நமக்கு ஒரு நல்ல முடிவு இருக்குது. அல்லேலூயா. அந்த நல்ல முடிவோடு நாம் நம்பிக்கொண்டிருந்த விஷயங்கள் ஒரு காலம் வீண் போகாது என்று தேவன் அழகாக சொல்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை வீண் போகிறதற்கு என்ன காரணம் என்பதை பற்றி நாம் சிந்திக்க போகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு பல பேர் நாம் தேவனோடு பல நம்பிக்கைகளை வைத்திருப்போம். அல்லேலூயா. எனக்கு கார் வேணும், எப்படியாவது தேவன் தந்துடுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு நிலம் வேணும், என்னுடைய கடன் எல்லாம் முடியணும், இப்படி எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், இப்படி பல பேர் பல நம்பிக்கையோடு தேவனிடம் பல வருஷமாக இருக்கலாம், பல நாட்களாக இருக்கலாம், நம்முடைய நாட்களை இப்படி நாம் கடந்து கொண்டு போய்கிட்டோம். அல்லேலூயா. யாருக்காவது உங்கள் நம்பிக்கை இதுவரைக்கும் நிறைவேறியிருக்கா? எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னுடைய வாழ்க்கையில் நான் நம்பின நிறைய விஷயங்கள் தேவன் மூலமாக நிறைவேறினது அப்படின்னு சொல்கிறவங்க சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிறைவேறலையாங்க? சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நிறைவேற்றுகிறவர். அல்லேலூயா. அதை ஒரு நாளும் பாதியில் அல்லது அறகுறையாக விட்டுட்டு போகிற தேவனே அல்ல. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை முழுமையாக விசுவாசிக்கிறீங்க? அப்படி இருந்தும் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் சில நம்பிக்கைகள் வீண் போகிறதற்கு நாம் காரணமாக இருக்கிறோம். சத்தம் வரல பார்த்தீங்களா? அப்போ உண்மையாகவே இருக்கும். அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். இன்று தேவன் நாம் நம்பிக்கொண்டிருந்த நம்பிக்கை ஏன் வீண் போகிறது, அது வீண் போகாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன வழிமுறைகளை
கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் நாம் வேதத்திலிருந்து ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? சத்தமொழியிலேயே சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் முதலாவது சொன்னது போல தேவன் எப்பவும் ஆரம்பத்தை விட முடிவை தான் அதிகமாக நம்மளோட கவனித்து பார்க்கிறார். அல்லேலூயா. அதனால் இன்னைக்கு நம்ம முடிவு ஒரு நல்ல ஒரு முடிவாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பலருக்கு உதாரணமாக நம்மளுடைய முடிவு இருக்க வேண்டும். இன்றைக்கி நம்மளுடைய முடிவை பார்த்து பல பேர் கிறிஸ்துவத்திலிருந்து வெளியே போகிற ஒரு நிலை நமக்கு வந்துடக்கூடாது. அல்லேலூயா. அதான் வேதம் கூட அழகாக சொல்லுகிறது. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். விருந்து வீட்டுக்கு போவதிலும் விருந்து வீட்டிற்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம் நலம். அடுத்தது, இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். அடுத்து வாசிங்க. உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். ஹல்லேலூயா. இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவன் என்ன செய்யறான்? நல்லா இருப்பான். வீட்டில் ஒரு ஆள் இறந்து போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தான் உட்காந்து பல நாள் சிந்திப்பாங்க. அல்லேலூயா. அது வரைக்கும் அந்த சிந்தனையே வராது. என்னென்ன தப்பு பண்ணோம், என்னென்ன காரியங்களை நாம் தவறி இருக்கிறோம் என்ற சிந்தனை எப்போ தெரியுமா வரும்? தான் வீட்டில் அந்த தப்பை ஒருத்தன் பண்ணியிருக்கும் போது தான் வரும். அல்லேலூயா. சத்தமொழியிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இது போல நம்முடைய வாழ்க்கை இன்று பல பேருக்கு உதாரணமாக இருக்கிறதா, அல்லது பல பேரை ரட்சிப்பிலிருந்து வெளியேறத்தக்க ஒரு நிலையாக நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இது நம்முடைய வாழ்க்கை பல பேருக்கு உதாரணமாக, பல பேர் நம்மை பார்த்து தேவனை அறிந்து கொண்டு தேவனை பின்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையை அமைய வேண்டும். அல்லேலூயா. அதை தான் தேவனும் விரும்புகிறார். அல்லேலூயா. ஓகே, நம்ம செய்திக்கு நேராக போகலாம். நம்முடைய நம்பிக்கை வீண் போகாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய நம்பிக்கை வீண் போவதற்கு என்ன காரணம் என்பவைகளை பற்றி நாம் கொஞ்சம் சிந்திக்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவது எடுத்தவங்க வாசிங்க. சங்கீதம் 37ஆவது அதிகாரம் 5ஆவது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. முதலாவது நம்முடைய நம்பிக்கை வீண் போகாமல் இருக்க வேண்டும். நாம் தேவனை நம்பிக்கொண்டிருந்த பல விஷயங்கள் வீண் போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரணம் என்ன? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் எத்தனை பேர் நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு நேராக ஒப்பு கொடுத்துருக்கிறோம்? அவுட்டு இல்லை, அப்படி தானே? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதை நாம் செய்யாமல் தேவனிடம் இருந்து நாம் ஒரு அதிசயமான காரியத்தையோ ஒரு நல்லதையோ நாம் சிந்திக்கவே கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சைடு நம்மளோட பக்கம் தப்பை வைத்துக்கிட்டு நாம் தேவனை குறை சொல்லி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. வேதம் அழகாக சொல்லுகிறது, நீ நம்பிக்கொண்டு இருக்கிற, ஆனால் உன் காரியம் ஏன் நடக்க மாட்டுக்கு அப்படிங்கிறதுக்கு ரீசனை வேதம் அழகாக சொல்லி பாருங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. சும்மா நம்பிக்கையாக இருக்க சொல்லலை, உன் வழியை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நம்பிக்கையாக இருக்கணும். அல்லேலூயா. நம்ம ரெண்டாவது நம்பிக்கையாக இருந்துட்டோங்கிற சொல்கிறதை விட அதுக்கு முன்பதாக இருக்குது பார்த்தீங்களா? தாவீது சொன்ன போல உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து நாம் நம்பிக்கையாக இருக்கும்போது நிச்சயம் தேவன் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் உங்களுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்க? சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஒப்பு கொடுக்கல, இனிமேலாவது நான் கர்த்தருக்கு என்னுடைய வழிகளை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்கிறவங்க சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவனும் அதை தான் நம்மிடமிருந்து விரும்புகிறார். வேதம் நாம் இன்று அநேகர் நம்முடைய வழிகளை இந்த உலகத்திற்கு நேராக நாம் ஒப்புக்கொண்டு போகிறோம். அல்லேலூயா. இந்த அழிய போகிற உலகத்திற்கு நேராக நம்முடைய வழிகள் அநேக நேரம் நாம் மனுஷனுக்கு நம்முடைய வழிகளை ஒப்பு கொடுத்து போகிறோம். யார் யாருக்கெல்லாமோ நம்முடைய வழிகளை ஒப்பு கொடுத்து கடைசி தேவனிடம் நம்முடைய வழிகளை சொல்லுவதும் கிடையாது, ஒப்பு கொடுப்பதும் கிடையாது. அல்லேலூயா. இது நம்முடைய நம்பிக்கையை உடைக்க ஒரு முக்கியமான ஒரு காரணமாக கருதப்படுகிறது. அல்லேலூயா. நாம் நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு நேராக நாம் ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக நம்முடைய காரியம் வாய்க்கும் என்று வேதம் அழகாக சொல்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, அவரே நம்முடைய வழிகளை
செவ்வைப்படுத்துகிறவர், சீர்படுத்துகிறவர் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை உண்மையாகவே விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நாம் வேதத்தில் ஒப்பு கொடுத்த ஒரு மனிதன் யார் என்று பார்த்தோம் என்றால் நாம் ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளலாம். அல்லேலூயா. ஆபிரகாம் யாரை ஒப்பு கொடுத்தான் தேவனுக்காக? யாராவது உங்களுடைய மகனை தேவனுக்காக ஒப்பு கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டோம். அல்லேலூயா. ஆனால் ஆபிரகாமை பாருங்க, தேவன் தன்னுடைய மகன், அதுவும் அந்த மகன் பல வருடமாக தவம் இருந்து காத்திருந்து கொடுத்த ஒரு மகனை தேவன் கேட்கிறார், ஆபிரகாமும் ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. இதில் அவருடைய நம்பிக்கை எவ்வளோ ஒரு ஆணித்தனமாக இருந்திருக்கும் என்று நீங்கள் விசுவாசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நாம் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு மனிதர்களாக நாம் இருக்கிறோமா? வாய்ப்பு கம்மி. அல்லேலூயா. நம்ம அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கணும் கூட தேவன் சொல்லலை. ஆனால் நாம் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறோமா? அந்த உண்மையை பார்த்து தேவன் நமக்கு ஒரு நற்புத்தி, ஒரு நல்வழி நமக்கு செய்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே முதலாவது நாம் பார்த்துருக்கிறோம், வழியை நாம் ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக தேவன் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் ஒரு காரியத்தை பார்க்கலாம். சங்கீதம் 71வது சங்கீதம் 14வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. இரண்டாவதாக நம்முடைய நாம் நம்பிக்கொண்டிருந்த நம்பிக்கை நிச்சயமாக நிறைவேற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன பண்ணணும்? மென்மேலும் அவரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. அங்கே வெறுமையாக துதிக்கணும்னு போடலை, மென்மேலும் துதிக்க வேண்டும் என்று அங்கே அழகாக சொல்கிறது. அல்லேலூயா. மென்மேலும் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்று நாம் என்னன்னு பார்த்தோம்னா, நாமெல்லாம் துதிக்கிறோம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? இன்னும் அதிகமாக நாம் அவரை துதிக்கணும். நாம் துதிக்கிற துதி காணாது என்று நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. நாம் இன்னும் தேவனை முழுமையாக நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் துதிக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயம் தேவன் நம்முடைய நம்பிக்கையை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் தேவனை முழுமையாக துதிக்கிறீங்க? நான் மென்மேலும் தேவனை துதித்து கொண்டே இருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு சிலர் தான் அல்லேலூயா சொல்கிறீங்க. அல்லேலூயா. இனிமே வருகிற நாட்களில் நாம் தேவனை அதிகமாக மென்மேலும் நாம் துதிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நாம் வாழ வேண்டும், நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி பண்ணி நாம் அப்படி தேவனை முழுமையாக ஆராதிக்கும் போது, முழுமையாக தேவனை துதிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும்? சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் நம்பிக்கொண்டிருந்த நம்பிக்கை எல்லாம் தேவன் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் நம்புகிற விஷயம் வீணாக போகிறது, நடக்க மாட்டுக்கு அப்படின்று அதற்கு ஒரு மேலான காரணம் என்னென்றால் நாம் தேவனை துதிப்பதில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் அவரை துதிக்கும் போது, அந்த துதிக்கு பாத்திரராக துதிக்கும் போது தேவன் இன்னொரு வசனத்தையும் கூட அழகாக சொல்கிறார். சங்கீதம் 71 சங்கீதம் 1வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். அல்லேலூயா. நாம் அவரை துதித்து கொண்டிருக்கும் போது, அவரை நாம் மென்மேலும் துதிக்கும் போது அவருடைய வாழ்க்கையை வெட்கப்படுத்தாதபடி செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை பல இடங்களில் நாம் வெட்கப்பட்டு ஒரு வேலை வந்திருக்கலாம். அல்லேலூயா. பல மனிதர்களால், பல குடும்பத்தின் சூழல்களால், சொந்த பெற்றோர்களால், சொந்த பிள்ளைகளால் நாம் வெட்கப்பட்டு இந்த இடத்தில் இருக்கலாம். ஆனால் நாம் தேவனை மென்மேலும் துதிக்கும் போது நிச்சயம் தேவன் நம்முடைய வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகளை நமக்கு தருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதே தான் நாம் உதாரணமாக யோபுவை பார்த்தோம் என்றால், யோபு துதித்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்ற ஒரு வசனத்தை அழகாக நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கை நாம் சொல்லக்கூடிய ஒரு மனிதர்களாக நாம் இருக்கிறோம்? கர்த்தர் எடுத்தார்னு நம்ம அழகாக சொல்லிடுவோம். ஆனால் கர்த்தர் கொடுத்ததை நம்ம அநேக நேரம் சொல்கிறது கிடையாது. அல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை வீணாய் போகிறதுக்கு காரணம் பாதி அதுவாக கூட இருக்கலாம். அல்லேலூயா. யோபுவை பாருங்கள், தன்னுடைய வாழ்க்கையில் அடி மேலே அடி. அல்லேலூயா. எவ்வளோ அடி நம்ம அநேக நேரங்களில் நம்ம சபைகளில் கேட்டிருக்கிறோம்.
யோபு சரீர பிரகாரமாக மன உளைச்சல் பிரகாரமாக பல விதங்களில் யோபுக்கு அடி வந்துக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் யோபு என்ன சொல்கிறாரு? கர்த்தரே கொடுத்தார், கர்த்தரே எடுத்தார். அல்லேலூயா. இன்று நாமும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தேவன் கொடுத்தாரு, எடுத்தாரு, திருப்பியும் கொடுப்பாரு என்ற விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா. தேவன் எடுத்தார் என்ற விசுவாசம் அநேகருக்கு. ஆனால் தேவன் தான் எடுத்தாரா என்று நம்மை ஆராய்ந்து சிந்தித்து பார்த்தோம் என்றால் அதற்கு தேவனும் காரணமாகவே இருக்க மாட்டார். அல்லேலூயா. இன்றைக்கி நாம் செய்கிற பல பாவங்களில் நாம் கீழ்ப்படியாமல் போகிறதுக்கான, அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் போவதற்கான விளைவுகள் தான் இன்னைக்கு நாம் கெட்டு போய் இருப்பதற்கு காரணம். அல்லேலூயா. அதை நாம் சரி பார்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை நாம் கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த நம்முடைய நம்பிக்கை கெட்டு போகிறது, நாம் வெட்கப்பட்டு போகிறோம் என்று பார்த்தோம் என்றால், ஏன் என்று பார்த்தோம் என்றால் நாம் தேவனை துதிப்பதில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. இன்று அதிலே நம்முடைய இருதயத்தை, நம்முடைய மனதை நாம் சரி பார்ப்போம், சரிப்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயம் தேவன் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார், நம்முடைய நம்பிக்கையை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு விஷயத்தையும் கூட, மூன்றாவது நாம் ஒரு விஷயத்தை பார்க்கலாம். சங்கீதம் 78வது சங்கீதம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து வாசிங்க. தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும்படிக்கும். மறுபடியும் வாசிங்க. தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும்படிக்கும். அல்லேலூயா. மூன்றாவது நாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா? தேவன் நமக்கு செய்த அதிசயங்களை, நமக்கு செய்த உபகாரங்களை நாம் அநேக நேரம் மறந்து விடுகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் பல விதங்களில் நம்பிக்கொண்டிருக்கிறோம். தேவன் இதை செய்வார், அதை செய்வார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஆனால் அந்த நம்பிக்கை நிறைவேறாமல் போகும்போது நாம் என்ன செய்கிறோம்? தேவன் இவ்வளோ நாட்கள், இவ்வளோ வருடங்கள் நம்மை காத்த, நம்மை பாதுகாத்த அந்த ஒரு நன்றியுணர்வு இல்லாமல் நாம் போகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு அது ஒரு நாம் அதாவது தேவ மனிதர்கள் என்று சொல்லுகிற நம்மிடம் அது ரொம்ப ஒரு குறைவுள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. அதான் தாவீது சங்கீதத்தில் அழகாக சொல்ல, தேவனுடைய செயல்களை மறவாமல் அப்படின்று அழகாக சொல்கிறார். அல்லேலூயா. நாம் தேவனுடைய செயல்களை மறவாமல் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் எத்தனை பேர் தேவனை மறக்காமல் இருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் தேவனை அனுதினமும் நினைத்து கொண்டே இருக்கிறேன். என் வாழ்க்கையில் நான் இதை செய்யும்போது, அதை செய்யும்போது நான் தேவனை நினைக்கிறேன் என்று சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை. அல்லேலூயா. சரி, இனிமையாக நான் தேவனை மறக்க மாட்டேன், அவர் சொன்னதை கை கொள்ளுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நாம் தேவன் நமக்கு தந்த ஈவுகளை, தேவன் நமக்கு கற்பித்த கற்பனைகளை நாம் கை கொள்ளும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா செய்வார்? இன்னொரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 78 12வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவருடைய பிதாக்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்து சோவான் வெளியிலே அவர் அதிசயமானவைகளை செய்தார். அவர் அதிசயமானவைகளை எப்படி போட்டிருக்கு? அதிசயமானவைகளை செய்வார்னு போடல. அல்லேலூயா. செய்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருக்கிறது ஒரு பெரிய அதிசயமான காரியம்தான். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த நொடி, இந்த நிமிஷம் எத்தனையோ பேரோட உயிர் அங்கே பிரிந்து போய்கிட்டு இருக்குது. ஆனாலும் நம்ம உயிர் பிரிந்து போகிறதுக்கு இப்போ ஒரு நிமிஷம் ஆகாது. அல்லேலூயா. உண்மைதானே நான் சொல்கிறது? அல்லேலூயா. இருந்தாலும் தேவன் நம்ம மீது வைத்திருக்க இரக்கம், நம்ம மீது காட்டுற தயவு, இதுவே ஒரு பெரிய அதிசயம் தான். அல்லேலூயா. நீங்கள் எனக்கு பணம் இருந்தால் தான் தேவன் எனக்கு அதிசயம் செய்தார், எனக்கு பெரிய பில்டிங் இருந்தால் தான் அதிசயம் செய்தார் அப்படிங்கிற ஒரு நிலையை விட்டுட்டு, தேவன் எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு உயிரை கொடுத்துருக்கிறாரே, அதே அவர் செய்த அதிசயம் தான். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவன் அவரை
அவர் செய்த சகல உபகாரங்களையும் நாம் மறவாமல் கைக்கொள்ளும்போது, அவர் நமக்கு கற்பித்த கற்பனைகளை கைக்கொள்ளும்போது நிச்சயம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? சத்தமாக இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம முதலாவதாக நம்முடைய நம்பிக்கை வீண் போகாமல் இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது நாங்கள் என்ன பார்த்தோம்? நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்போது தேவன் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வார், நம்முடைய நம்பிக்கை நிறைவேறும். அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் என்ன பார்த்தோம்? மென்மேலும் அவரை துதிக்கும் போது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை, நம்முடைய நம்பிக்கை நிறைவேற செய்வார். அல்லேலூயா. மூன்றாவது நாம் என்ன பார்த்தோம்? தேவனுடைய செய்கைகளை மறக்கக்கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய செய்கைகளை மறக்கிறது பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ நான் மேலே 2 பாயிண்ட் சொன்னோம் பார்த்தீங்களா, அது கூட பல பேருக்கு மறந்துருக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடி வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, வாய்க்க பண்ணுவார். அடுத்தது மென்மேலும் அவரை துதிக்க வேண்டும், வெட்கப்பட்டு போவதில்லை. அடுத்ததாவது கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த 3ஐயும் நம்ம மறக்கவே கூடாது. அல்லேலூயா. இதை 3 மறக்காமல் இருந்தோம்னா நம்ம தேவனை மறக்க வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. நம்ம எப்போ எங்கே கேட்டாலும் இந்த 3ஐயும் இந்த 3 பாயிண்ட்ஸையும் சொல்லி நாம் நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தோம் என்றால் ஆட்டோமேட்டிக்காக தேவனை நாம் நினைவு கூறுற மாதிரி தான். அல்லேலூயா. அவருடைய வசனங்களை நாம் மறுபடி நாம் நினைவில் கூறுகிறோம் என்று சொன்னால் நம்ம தேவனை நினைத்து கொண்டிருக்கிறோம் தான். அல்லேலூயா. இந்த வசனம் இந்த வாசலை விட்டு வெளியே போனோன்னா அதுக்கு போயிடும், அது ஒரு பக்கமாக போயிடும், நம்ம ஒரு பக்கமாக போயிடும். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாக நாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்படி இருப்போம் என்று சொன்னால் நம்ம நம்பிக்கொண்டிருந்த நம்பிக்கை வீணாக பாலாக போயிடும். அல்லேலூயா. இன்னைக்கு பல பேர் நீங்கள் என்ன நம்பிக்கை வச்சுருக்கிறீங்கன்னு கேட்டால் பல லிஸ்ட்டு சொல்லுவோம். எனக்கு அப்படி பண்ண வேண்டும், இப்படி பண்ண வேண்டும், இப்படி பண்ணாதான் நான் தேவனே நம்புவேன்ட்டு தேவனுக்கே ஒரு எஸ்டிமேட் லெவல் கொடுக்கக்கூடிய ஆட்கள் நம்ம. அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த 3 காரியங்களை நாம் எப்போதும் கடைப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கி அதை பல மனிதர்கள் எப்படி பண்ணுறாங்க? ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நம்பிக்கையை வளர்க்குறதுக்கே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அல்லேலூயா. இன்றைக்கி திடீர்னு எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு லாஸ் ஆகுது என்று சொன்னால் உடனே நம்ம சிந்திக்கிறது நம்ம தவிர சிந்திக்க கிடையாது, தேவன் எதுக்கு இப்படி பண்ணார் அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு உடல் ரீதியாக சரீரம் ரீதியாக ஒரு வியாதி வருகிறது, ஒரு பலவீனமாக இருக்குது என்று சொன்னால் உடனே நம்ம தேவன்கிட்ட போகிறது. அது வரைக்கும் தேவனை நம்ம யோசித்து கூட பார்த்துருக்க மாட்டோம். நமக்கு ஒரு இழப்பு வருது என்று சொன்னால் அதுக்கு காரணம் தேவன் என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கி அப்படி நாம் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த ஒரு வசனத்தை கூட வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 12:12 வசனத்தை வாசிங்க. இதை வசனத்தை வாசித்து நாம் முடித்துக் கொள்ளலாம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நம்புகிறோம், ஆனால் சந்தோஷமாக உண்மையாக மனப்பூர்வமாக தேவனை நம்புகிறோமா என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் அது மிக மிக கம்மி. அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். அடுத்தது வாசிங்க. உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அல்லேலூயா. இதுலயும் கூட தேவன் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? முதலாவது நம்பிக்கையை தான் நம்மளை உறுதிப்படுத்த சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் நம்பிக்கையை நாம் உறுதியாக சந்தோஷப்பட்டு அந்த நம்பினோம் என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேவன் அந்த பொறுமையை கொடுத்துருவார். அல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்காக பொறுமையும் கொடுத்துருவார். தேவன் நம்முடைய ஜெபத்திலே உறுதியாய் நாம் தரித்து கொள்ளும் போது நிச்சயம் தேவன் அதற்கான பதிலை நமக்கு தருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையாகவே இந்த வார்த்தை எனக்கு பிரோஜனமாக இருக்கு என்று விசுவாசிக்கிறீங்க? சத்தமாலியா. ஆகவே நாம் கேட்டது போல நமக்கு ஒரு நல்ல முடிவை, நமக்கு ஒரு நல்ல நம்பிக்கை வீண் போகாதபடி தேவன் நமக்கு ஒரு நல்ல முடிவை தருவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிற சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் தாமே என் செய்தியை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நல்ல ஒரு அருமையான ஒரு செய்தியை கேட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சாலமோன் ஞானி எழுதுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு
உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று எழுதுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு முடிவு உண்டு. அல்லேலூயா. முடிவுனா என்னது? தீர்ப்பு. சரி, கோர்ட்டில் தீர்ப்பு ஒரு முடிவு. பொதுவாக முடிவுனா என்னது? மரணம். மரணம் வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம், ஒரு முடிவு. அல்லேலூயா. ஆமாம், அதுதான் கடைசி முடிவு என்று கூட சொல்லலாம். நம்ம இங்கே இருக்கிற யாருமே அந்த முடிவுக்கு உள்ளே போகாமல் போக முடியுமா? போகவே முடியாது. விரும்பினாலும் சரி விரும்பாட்டாலும் சரி முடிவில் போய் தான் போக வேண்டியிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் அநேகர் இந்த முடிவு குறித்து என்ன செய்வதில்லை? சிந்திப்பதே இல்லை. அல்லேலூயா. சிந்திப்பதே இல்லை. ஏதோ இந்த உலகத்தில் வாழ்கிறோம், சாகிறோம் அப்படின்ட்டு வாழ்க்கை அப்படியே கடத்தி விடுகிறார்களே ஒழிய, இந்த முடிவு என்று மனிதனுடைய வாழ்க்கையில் ஒன்று இருக்குது. அந்த முடிவுக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம கவனமாக நம்ம நிறைவேறுவதற்கு பிரயாசப்படணும் அப்படின்னு யாருமே சிந்திப்பதில்லை. ஏனோ தானோங்கிற வாழ்க்கையை செய்து கொண்டு முடிவை பற்றி கவலைப்படாமல் செஞ்சிட்ருக்குறோம், வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கிற முடிவை வெளியாட்கள் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விதமாக நினைச்சுவாங்க, பேசுவாங்க. அல்லேலூயா. நம்ம முடிவை ரொம்ப கவனமாக கவனித்து பார்க்கணும். அதனால தான் பிரசங்கி சொல்லுகிறாரு, நீ வந்து திருமண வீட்டிற்கு போவதை விட விருந்து வீட்டிற்கு போவதை விட துக்க வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. ஒரு ஞானியினுடைய ஆலோசனை பாருங்க. ஒரு பக்கம் துக்க வீடு, ஒரு மனுஷன் இறந்துட்டான். ஒரு பக்கம் கல்யாண வீடு, திருமண வீடு, விருந்து வீடு. எதுக்கு நீ போகணும்? துக்க வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. நம்ம எந்த வீட்டுக்கு போவோம்? எல்லாரும் அப்படி இருக்க மாட்டோம். அதிகமானவர் எங்கே தான் போவோம்? விருந்து வீட்டுக்கு போவதில் ரொம்ப கவனமாக இருப்போம். அல்லேலூயா. விருந்து வீட்டுக்குன்னா குடும்பமாக போகலாம், பிள்ளைகளாக போகலாம், மனைவி புருஷனாக போகலாம், சொந்த பந்தங்களை பார்க்கலாம், அண்ணன் தம்பியை பார்க்கலாம், நல்ல சாப்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்லி விருந்து வீட்டில் ரொம்ப ஆவலாக நம்ம போய் கலந்து கொள்வோம். ஆனால் துக்க வீட்டுக்கு போகும்பொழுது சில ஆட்கள் குடும்பமாக போவாங்க, சிலர் நான் போகிறேன் நீ வேணா வரேன்டா, நீ போகிறது நான் வரான்டா என்று சொல்லி தனியாக போவதையும் பார்க்குறோம். அல்லேலூயா. ஆனால் சாலமோன் எழுதுகிறார், நீ வந்து விருந்து வீட்டுக்கு போகிறத விட துக்க வீட்டுக்கு போ. ஏன்னு சொன்னால் அங்கே தான் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையுடைய முடிவு என்ன செய்கிறது? காணப்படுகிறது அப்படின்னு எழுதியிருக்கு. அல்லேலூயா. எல்லா மனிதனுக்கும் அதுதான் முடிவு. அல்லேலூயா. அப்போ அந்த வசனத்தில் சாலமோன் தொடர்ந்து எழுதுகிறார், அந்த வீட்டுக்கு போகும் பொழுது எல்லா மனிதனுடைய முடிவை நீ பார்க்கும் பொழுது அப்படி பார்த்துட்டு ரெண்டு அழுதுட்டு அல்லது ஏதோ மொய் எழுதிட்டு கலர தோட்டம் வர போய் ரெண்டு மண்ணெளி போட்டுட்டு கண்ணீர் விட்டுட்டு வரதில்லை. அல்லேலூயா. அது என்ன செய்யணுமா? அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். பிரசங்கின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். துக்க வீட்டிற்கு போவது நல்லது. இதிலே எல்லா மனுஷனுடைய முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். அல்லேலூயா. துக்க வீட்டுக்கு போகும்பொழுது உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனசுல சிந்திக்கணுமா? இது என்னடா பிறந்தோம் வாழ்ந்தோம் திடீர்னு டப்புன்னு போயிட்டோமே, இது எப்படி? நம்ம காப்பாற்றுவதற்கு நிறைய முயற்சிகள் எல்லாம் பண்ணுறோம். அல்லேலூயா. ஆமாம். ஆனாலும் பிறப்பையும் தடுக்க முடியல, இறப்பையும் தடுக்க முடியல. அல்லேலூயா. இந்த உலகத்தில் பாவம் பெருகிட்டே இருக்கு. ஆண்டவர் இனிமையாவது இந்த மனுஷர்கள் இந்த உலகத்தில் பிறக்கிறத ஸ்டாப் பண்ணிடுவோம், இருக்கிறத வச்சு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணிவிட்டு முடிவை கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு நினைப்பாரா? நான் யோசித்தேன் சில சமயத்தில். ஆனால் அதை யோசிக்கிறது இல்லை. அல்லேலூயா. பிறந்துக்கிட்டே தான் இருக்குது. ஜனக்கூட்டம் இந்த உலகத்தில் பெருகிக்கிட்டு இருக்குது, பிறந்துக்கிட்டே இருக்குது. சரி, இறக்கிறத நிற்கிறாருன்னா இறக்கிறத நிற்கலை, அதுவும் நடந்துக்கிட்டே இருக்குது. பலவிதமான மரணங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனால் நிறைய பேர் இந்த இறப்பை குறித்து அதிகமான கவனம் செலுத்துவதில்லை. அல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கு அந்த கவனம் ஏன் வரல அப்படின்னா, ஏன் அந்த சிந்தனை வரலைன்னா, இறப்புக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறதுன்னு நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை. அல்லேலூயா. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குதா?
இறந்த பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? இருக்கணும், இருக்க வேண்டும் என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. ஆனால் நான் இப்போ அதை சொல்வதற்கு நேரம் இல்லை. அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மரணத்துக்கு பின்பதாக இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்கிற நம்பிக்கை அவனுக்கு கட்டாயம் இருக்கணும். எல்லா மார்க்கங்களும் அதைத்தான் போதிக்கிறது. இஸ்லாம் அதை போதிக்கிறது, ஹிந்து அதை போதிக்கிறது, கிறிஸ்துவம் அதை போதிக்கிறது, நிறைய மார்க்கங்கள் அதை போதிக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் நிறைய பேர் சிந்திக்காமல் இருந்தாலும் கடவுள் மேல் நம்பிக்கை உள்ளவன் என்ன செய்யணும்? சிந்திக்கணும். அல்லேலூயா. அப்படி சிந்திக்கிறவன் தான் எப்படி வாழ்வானா? வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு தன் வழியை ஒப்பு கொடுத்து வாழ்வான். அல்லேலூயா. நம்பிக்கையோடு வாழ்வான். அல்லேலூயா. தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய வழியை யாருக்கு ஒப்பு கொடுப்பான்? கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பான். ஆபிரகாம் கொஞ்சம் தடுமாட்டம் அடைந்தான். அவனுக்கு ஒரு சோதனையை தேவன் அனுமதித்தார். அதை சரிபடுத்தி கொண்டு தன்னுடைய வழியை தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்தான். தன்னுடைய குமாரனை ஒப்பு கொடுத்தான், தன்னை ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்ததுனால தான் தன் பிள்ளையை தேவனுக்கென்று ஒப்பு கொடுப்பதற்கான ஒரு மனதவனுக்கு வந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தன்னை ஒப்பு கொடுக்காதவன் தன்னுடைய மனைவியையோ கணவனையோ பிள்ளைகளையோ தேவனுக்கென்று ஒப்பு கொடுப்பதற்கு பூரணமாக என்ன செய்வதில்லை? முயற்சி பண்ணுவதும் இல்லை, செயல்படுவதும் இல்லை. அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் கர்த்தருக்கென்று தன்னை ஒப்பு கொடுத்தான், வழியை ஒப்பு கொடுத்தான். ஆகவே வேதம் சொல்கிறது, தேவன் நம்முடைய காரியங்களை என்ன செய்தார்? வாய்க்க பண்ணினார். நாமும் நம்முடைய வழியை நம்பிக்கையோடு தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வழிகள், நாம் செயல்படுகிற காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள், நம்முடைய எதிர்காலங்கள் எல்லாமே எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக வாய்க்க பண்ணக்கூடியதாக இருக்கும். அல்லேலூயா. அடுத்தால் வேதம் சொல்லுது, ஒருவன் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது என்ன செய்வானா? மென்மேலும் ஆண்டவரை துதிப்பான். ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்படி அவன் துதிக்கும் பொழுது அந்த சங்கீதத்தில் முதல் வசனம் சொல்கிறது, தேவன் அவனை வெட்கப்பட விட மாட்டார். அல்லேலூயா. நாம் யாரை துதிக்கிறோம்? மனுஷனை துதிக்கிறோம், நண்பர்களை துதிக்கிறோம், அவங்கள புகழுகிறோம். தேவனை புகழுகிற அந்த புகழ்ச்சி, துதிக்கிற துதி, அவரை மகிமைப்படுத்துகிற அந்த மகிமையின் அளவுலாம் எப்படி போயிட்டு குறைஞ்சிட்டு. அல்லேலூயா. ஏதோ சர்ச்சுக்கு போகிறோம், ஒரு பாட்டை படிக்கிறோம், ஒரு ஆராதனையில் கலந்து கொள்கிறோம், அல்லது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோமே தவிர உண்மையிலே வேதம் சொல்கிறபடி மென்மேலும் உணர்வுகள் நிறைந்த ஒரு தேவ பிள்ளையாக ஆண்டவர் நமக்கு நன்மைகளை செய்திருக்கிறார். அதை நன்றி உணர்வோடு அவரை துதிக்கிறோம்னா இல்லை, ஒரு கடமையான ஒரு பணியை போல, ஒரு கடமையான செயலை போல அது மாறிவிட்டது. அல்லேலூயா. உணர்வுபூர்வமாக செய்ய வேண்டியது ஒரு கடமையாக சாதாரணமாக மாறிவிட்டது. ஒரு அல்லேலூயா பார்க்கலாம். வேதம் சொல்கிறது, கர்த்தரத்தில் நம்பிக்கையாக இருக்கிறவன் மேலும் மேலும் அவர் என்ன செய்வான்? துதிச்சுக்கிட்டே இருப்பான். தேவன் அவனை வெட்கப்படவே விடவே மாட்டார். அல்லேலூயா. மூன்றாவது வேதம் சொல்கிறது எப்படி இருக்கணும்? தேவனுடைய செயல்களை மறவாமல் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவர் மேலே எப்படி இருக்கணுமா? நம்பிக்கையாக இருக்கணும். அல்லேலூயா. நாம் அநேகர் என்ன செய்கிறோம்? இன்னைக்கு தேவனுடைய செயல்களை மறந்து விடுகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அதையெல்லாம் மறந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. தேவன் அவர்களை எகிப்து நாட்டில் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்த பொழுது செங்கடலை பிளந்தவர்களை வழிநடத்தினார், மன்னாவை வானத்திலிருந்து பொழிந்தார், காடுகளை கொண்டு கொட்டினார், கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்படச் செய்தார். இன்னும் பார்த்தீங்கன்னா எதிரிகள் மத்தியில் பெரிய வெற்றியெல்லாம் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இரவிலும் பகலும் மேகஸ்தம்பத்தினாலே அழகாக அந்த ஜனங்களை வழி நடத்தினார். ஆனால் வேதம் சொல்கிறது, அந்த ஜனங்கள் தேவனுடைய செயல்களை எல்லாம் என்ன செஞ்சாங்க? மறந்துட்டாங்க. தேவனுக்கு நன்றி உள்ளவங்களாக இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறான். மனுஷ ரீதியிலும் சரி, ஆவிக்குரிய ரீதியிலும் சரி, எப்படி இருக்கிறோம்? நன்றி உணர்வு ரொம்ப குறைஞ்சிட்டு. அல்லேலூயா. அவன் தேவனிடத்திலே நன்றி இல்லாத மனுஷனிடத்தில் எப்படி நன்றியாக இருப்பானா? நன்றியவே இருக்க மாட்டான். அல்லேலூயா. அவன் தேவன் நமக்கு செய்த அதிசயங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் நாம் வாழ்க்கை முழுது நினைச்சக்கூடாது, மறக்கவே கூடாது. அல்லேலூயா. அப்படி மறக்காமல் இருந்தால் தான் வேதம் சொல்கிறது, தேவன் தொடர்ந்து அதிசயங்களை செய்வார். அல்லேலூயா. ஏற்கனவே தேவன் உங்களுக்கு செய்த அதிசயங்களை நீங்கள் மறந்து போனவர்களாக இருந்தால் நீங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கை என்ன செய்யணும்? ஆழமாக பதிக்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா. மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அதிசயத்தை பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் தான் நீங்கள் கடந்து போகிறோம். அல்லேலூயா. காலையில் எழும்பி
வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றது, வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர்றது, படுத்தா எழும்புறது எல்லாமே எப்படி இருக்குது? அதிசயமாக தாங்க இருக்குது. அல்லேலூயா. நல்லா படுத்தாரு, இந்த அம்மா நல்லா படுத்துச்சு. காலையில் என்ன செய்யலை? எழும்பலை. அப்போ ஒவ்வொரு நாளும் எழும்புவது என்னது? தேவன் நமக்கு தந்திருக்கிற பெரிய அதிசயம். இதை நீங்கள் நினைக்கிறீங்களா? நம்ம நல்லா சாப்பிட்டு, மெடிசின் சாப்பிட்டு, அளவோட சாப்பிட்டு, பத்திரமா தூங்கி, பத்திரமா வாக்கிங் போய், பத்திரமா எல்லாத்தையும் நம்ம கடைப்பிடிக்கிறனால நம்ம ஜீவனோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அல்லேலூயா. கடந்த நாளில் ஒரு செய்தியை வாசித்தேன். நல்ல ஜிம் செய்யக்கூடிய ஒரு ஆள் இறந்துட்டார். ஒரு 10-12 வயசு புள்ள திடீர்னு ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போச்சு. கண்டுபிடிக்க முடியல. அல்லேலூயா. நீண்ட மாதங்களுக்கு முன்பு தான் பேப்பரில் ஒரு செய்தி வந்தது. ஒரு பெரிய டாக்டர், அவர் ஒரு 1500-2000 இருதய சிகிச்சை செஞ்சுருக்கிறார். புகழ்பெற்ற ஒரு டாக்டர். பேப்பரில் படித்தேன். அவருக்கே ஹார்ட் அட்டாக், இறந்து போனார். 35 வயசோ 40 வயசோ தான். யோசித்து பாருங்கள். அப்போ நம்ம இன்றைக்கி மூச்சோட உயிரோடு இருக்கிறோம், நிர்மூலமாகவில்லை, நாம் அழியவில்லை என்று சொன்னால் அது ஆண்டவருடைய சுத்த கிருபை. சத்தமாக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அவருடைய கிருபையினாலே அதிசயமாய் நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சைக்கிளில் போனவன் ஸ்கூட்டரில் போகிறான், ஸ்கூட்டரில் போகிறவன் காரில் போகிறவன் பஸ்ஸில் போகிறான், அதுக்கப்புறம் பிளேட்டில் போகிறான், ஹெலிகாப்டரில் போகிறான், கப்பலில் போகிறான், நீர்மூழ்கி கப்பலில் போகிறான், ராக்கெட்டில் போகிறான். எதில் போனாலும் அவனுக்கு முடிவுன்னு ஒன்று வரும்பொழுது அது எந்த இடத்துல இருந்தாலும் அவனுக்கு என்ன செஞ்சிடும்? வந்துடும். அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்கிறது. முடிவை சிந்தித்து பாருங்கள். இன்னொரு வசனம் இருக்குது பாருங்கள். நீதிமொழிகள் புஸ்தகம், இந்த ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்க பார்க்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன்னுடைய சுய புத்தி மேல் சாயாம, உன் முழு இருதயத்தோடு கர்த்தரிலே நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார், சரிப்படுத்துவார்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. நம்ம அநேக நேரங்களில் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறத விட யார் மேல் நம்பிக்கையாக போயிடுது? நம்முடைய சுய புத்தி மேலே நம்பிக்கை வந்துடுது. அல்லேலூயா. கர்த்தரை விட நான் தான் பெரிய அறிவாளி அப்படின்னு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தரை விட நான் தான் பெரிய மேதாவின்னு ஒரு எண்ணம் வந்துடுது. இந்த சுய புத்தி ஒன்று நமக்கு வருகிறது, அல்லது நம்ம கூட பயணிக்கிற நண்பர்களுக்கு, விசுவாசிகளுக்கு, ஊழியர்களுக்கு, குடும்பத்தினருக்கு வருகிறது. அல்லேலூயா. இது சுய புத்தி அப்படிங்கிறது எப்படி நம்ம அடையாளம் கண்டு கொள்ளலாம்னு சொன்னால், வேதத்தில் தேவனால் எழுதப்பட்ட அந்த ஆலோசனைக்கு விரோதமாக ஒரு புத்தி செயல்படுமானால் அது என்ன புத்தி? சுயபுத்தி. சுயபுத்தி வந்தாலே அதனால் என்ன வரும்? சுய நீதி வரும். அல்லேலூயா. சுய நீதி வந்தால் தேவ நீதி என்ன செஞ்சிருவோம்? மறந்துடுவோம், தள்ளிடுவோம். தேவ நீதியை தள்ளுனா வேதம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையில் ரெட்ஷிப்பை என்ன செஞ்சிருவோம்? இழந்துருவோம். அல்லேலூயா. கர்த்தர் தான் ரட்சிக்கிறவர், அதில் மாற்றமே கிடையாது. ஒரு ரட்சிங்க பார்க்கலாம். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆனால் நம்மை கொண்டு தேவன் ரட்சிக்க வேண்டிய அந்த காரியங்களை தேவன் நிறுத்தி விடுவார். அல்லேலூயா. பவுலை ரட்சித்தார். பவுலுக்குண்டு அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் ரட்சித்தார். அல்லேலூயா. பேதுருவை ரட்சித்தார். அநேக ஆத்துமாக்களை தேவன் அவரை கொண்டு ரட்சித்தார். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, எத்தனையோ பேரை உளையான சேற்றிலிருந்து தேவன் ரட்சிக்கிறார். ரட்சித்த அவர்களை கொண்டு அநேக ஆத்துமாக்களை தேவன் ரட்சிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நம்மை தேவன் ரட்சித்ததற்கு காரணம் நம் மூலமாக அநேகர் ரட்சிப்புக்குள்ளாக கடந்து வர வேண்டும் என்கிற ஆண்டவருடைய தீராத ஒரு தாகம். அல்லேலூயா. நான் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி நாம் மற்றவர்களுடைய ரட்சிப்புக்கு பிரயாசப்படவிட்டால் நாம் சுயநலவாதி மட்டுமல்ல, சுயமே நலவாதி என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ இங்கே வாசிக்கிறோம், இந்த சுய புத்தி தேவனுடைய வழியை விட்டு நம்ம பின்வாங்கி விழுவதற்கு செஞ்சிடும். அதனால கூட நாம் அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துவதற்கு தடைகள் உண்டாகிவிடும். அல்லேலூயா. ஆகவே தான் சாரம் எழுதுகிறார், நீ சுய புத்தியை சாராம தேவன் மேல உன் நம்பிக்கையை முழுமையான நீ முழுதத்தோடு வைக்கும் பொழுது கர்த்தர் உன் வழிகளை எல்லாம் என்ன செய்வாரு? தடைகளை எல்லாம் மாற்றி செவ்வைப்படுத்துவார். அல்லேலூயா. அவன் கர்த்தரை நம்பி நம்முடைய வழிகளை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது காரியங்கள் என்ன செய்யும்? வாய்க்கும். கர்த்தரை நம்பி அவரை மென்மேலும் நாம் துதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யாது?
வெட்கப்பட்டு போகாது. கர்த்தருக்கு முன்பதாக அவர் நமக்கு செய்த செயல்களை நினைத்து நன்றியோடு வாயிலில் சொல்வது மாத்திரமல்ல, நன்றியோடு வாழ்க்கையில் நம்ம வாழும் பொழுது வேதம் சொல்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ அதிசயங்களை செய்த தேவன் இனிமேலும் தொடர்ந்து அதிசயங்களை செய்வார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சுய புத்தியையோ, நம்முடைய குடும்பத்தினுடைய சுய புத்தியையோ, ஒரு மனுஷனுடைய, ஒரு சபையினுடைய, ஒரு போதருடைய, விசுவாசியுடைய சுய புத்தியை நம்பி நம்முடைய வழிகளை நாம் மாற்றிக்கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய பாதைகள் சரி செய்யப்பட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுரும். அல்லேலூயா. அதுதான் சாலமோன் மறுபடியும் ஒரு இடத்துல எழுதுகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து, கர்த்தர் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார், உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். அல்லேலூயா. இப்படி தேவனை நம்பி நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொள்ளும் பொழுது நமக்கு என்ன வருகிறது? நல்ல முடிவு வருகிறது. நம்முடைய நம்பிக்கை என்ன செய்யாது? வீண் போகவே செய்யாது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நம்புகிறோம். அல்லேலூயா. எனக்கு வேலை கிடைக்கும், படிப்பு கிடைக்கும், என் மனைவி ரட்சிக்கப்படுவா, என் கணவன் ரட்சிக்கப்படுவார், பிள்ளைகள் ரட்சிக்கப்படும், இன்னும் இந்த வியாதியிலிருந்து தேவன் சுகம் தருவார், இந்த பிரச்சனைகளிலிருந்து தேவன் விடுதலை தருவார், தேவன் என்னை அற்புதமாக சுகமாக்குவார், இந்த கடன் பாரத்திலிருந்து தேவன் என்னை வெளியே கொண்டு வருவார், இந்த வருத்தங்கள்லேருந்து தேவன் என்னை வெளியே கொண்டு வருவார், இந்த நிந்திரையிலிருந்து தேவன் என்னை வெளியே கொண்டு வருவார்னு சொல்லி அநேக காரியங்களை நான் நம்பி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையாக இருக்கணுமே தவிர நம்முடைய சுயபுத்தியாகவோ, நம்முடைய மனைவி கணவன் பிள்ளைகளை சார்ந்தோ, நம்முடைய திறமையை சார்ந்தோ, பணத்தை சார்ந்தோ, நம்முடைய பலத்தை சார்ந்தோ நினைச்சக்கூடாது, இருக்கவே கூடாது. அல்லேலூயா. அந்த நம்பிக்கையை நாம் தேவன் மேலே வைக்காமல் நம்முடைய சுய புத்தியின் அடிப்படையாக சார்ந்த நிறைய காரியங்கள் வைக்கும் பொழுது நமக்கு அந்த முடிவு எப்படி இருக்க மாட்டேங்குது? நல்ல முடிவாக இருக்க மாட்டேங்குது. அதுக்கு ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம். ஒரு வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். துன்மார்க்கனுக்கு நல்ல முடிவு இல்லை. அல்லேலூயா. யாருக்கு நல்ல முடிவு இல்லை? துன்மார்க்கனுக்கு நல்ல முடிவே கிடையாது. வேதத்தில் ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன், அவனை உங்களுக்கு முன்பு நிறுத்தி அவனிடத்திலிருந்து சில பாடங்களை கற்றுக்கொண்டு நாம் ஜெபிக்கலாம்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனுஷன், நான் அடிக்கடி பிரசங்கிப்பேன். அவன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உசியா ராஜா அப்படின்னு வேறு சொல்லுது. அல்லேலூயா. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்கள். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லோரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து அவனை தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். அல்லேலூயா. எத்தனாவது வயசுல ராஜாவாகிறான்? 16 வயசு. அல்லேலூயா. 7ஆம் வயதுல நாட்டை எப்படி ஆட்சி செய்யணும், எப்படி யுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்று செய்யாது, தெரியாது. 16 வயசில் என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. அல்லேலூயா. அவன் ராஜாவாகிறான், அப்பா ஸ்தானத்தில் ராஜாவாக வருகிறான். அல்லேலூயா. அப்படி ராஜாவான பிற்பாடு பாருங்கள், வேதம் சொல்லுகிறது. ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் வாசிங்க. 26ஆம் அதிகாரம் 2 நாளாகமும் 4ஆவது வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் வாசிங்க. அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அல்லேலூயா. தகப்பன் எப்படியோ அப்படி புள்ள. ஒரு அல்லேலூயா பார்க்கலாம். தகப்பன் நல்லவனா இருந்தால் புள்ள நல்லவனா தான் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம். தகப்பன் பொல்லாதவனா இருந்தால் புள்ள 100க்கு ஒரு 90% பொல்லாத பிள்ளைகளை தான் வளரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. அப்போ இந்த உசியா ராஜாவுடைய தகப்பன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செஞ்சதுனால புள்ளையும் செம்மையானதுன்னு செய்கிறது. அல்லேலூயா. ஆகவே தகப்பனாக தாயாக இருக்கிற நாமும் தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தால் நம்முடைய பிள்ளைகளும் தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தால வேதம் சொல்லுது. அதே 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய தரிசனங்களிலே புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களில்
மனதிணங்கி தேவனை தேடுவதற்கு மனது இணங்கியிருந்த ஒரு மனிதன் உசியா. அல்லேலூயா. எத்தனை வயசுல? 16 வயசுலயே தேவனை தேட மனசை இணக்கமா வச்சிருந்தான். அல்லேலூயா. நீ நிறைய பிள்ளைகள் வந்து தேவனை தேடுவதில் என்ன இல்லை, மனசு இணங்க மாட்டேங்குது, மனசு கீழ்ப்படிஞ்சு போக மாட்டேங்குது. ஏன்னா அவங்க கற்றுக்கொண்ட பாடம் தவறான தகப்பன் தாயிட்ட இருந்து. அல்லேலூயா. இணங்க மாட்டேங்குது. ஆனால் இவனை குறித்து வேதம் சொல்கிறது உசியா இணங்கி இருந்தான், தேவனை தேடுவதற்கு மனது இணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவன் காரியங்களை வாய்க்க பார்த்தீங்களா, தேவன் அவனுடைய காரியங்களை எல்லாத்தையும் வாய்க்க பண்ணார். அல்லேலூயா. ஃபெயிலியரே கிடையாதுங்க, தோல்வியே கிடையாது. முடிவு எல்லாமே அவன் எப்படி நம்பினானோ அதை போல நல்ல முடிவாகவே இருந்தது. அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனுக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு. என்ன முடிவு? நல்ல முடிவு உண்டு. அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவங்களுக்கு என்ன முடிவு? எல்லா காரியங்களிலும் நல்ல முடிவு வரும். அல்லேலூயா. அப்ப இவன் கர்த்தரை நம்பி இணங்கி இருந்ததுனால வேதம் சொல்லுகிறது எல்லா காரியங்களையும் என்ன செய்தாரு? வாய்க்க பண்ணினார். வேகமான வசனங்களை சொல்கிறேன், கடைசி பகுதியில் மட்டும் நீ வாசிங்க. அந்த 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல கடைசி வரியை வாசிங்க. அஸ்தோஸ் நாட்டிலும் பெலிஸ்தருக்குள்ளும் பட்டணங்களை கட்டினான். 7ஆம் வசனம் கடைசி பகுதி வாசிங்க. தேவன் அவனுக்கு துணை நின்றார். 8ஆம் வசனம் அவன் மிகவும் பலன் கொண்டான். 9ஆம் வசனம் கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான். 10ஆம் வசனம் அவன் வெள்ளாண்மை பிரியனாய் இருந்தான். அல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்கிறது அவன் வெள்ளாண்மை பிரியனாக இருந்தான். அடுத்தால பாருங்க, ஒரு வசனத்தை நீங்க வாசிங்க பார்க்கலாம். 15ஆம் வசனத்துல அந்த கடைசி வாசிங்க. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டானது. அல்லேலூயா. கர்த்தரை தேடுவதற்கு தன் மனதை இணங்கி இருக்க செய்த உசியா ராஜாவுடைய வாழ்க்கையில வேதம் சொல்கிறது தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார். பெரிய பெலிஸ்தர்களுக்குள்ளே சத்துருகளுக்குள்ளே பெரிய பட்டணங்களை அவன் கட்டக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தான். தேவன் அவனுக்கு துணை நின்றார். அவனுடைய கீர்த்தி பரவி மிகவும் அவன் பலன் கொண்டான். அவன் கோடிகள் மீது கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான். அவன் பாருங்கள் துறவுகளை வெட்டினான். வெள்ளாண்மை பிரியனாக இருந்தான். அடுத்தால வேதம் சொல்கிறது அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே அவனுக்கு ஆச்சரியமாக என்ன செஞ்சது? அனுகூலமாயிற்று. அல்லேலூயா. நாம் நினைப்போம் நம்முடைய ஜெபத்தினால தான் நமக்கு கிடைச்சதுன்னு நினைப்போம் அநேக நேரங்களில். அதனால ஜெபத்தில் ஒரு பெருமை வந்துடும். விசுவாசத்தினால வந்து நினைப்போம், உண்மைதான். ஆனால் விசுவாசத்தில் பெருமை வந்துடும். ஏன் விசுவாசம், ஏன் ஜெபம் இப்படி வந்துடவே கூடாது. அல்லேலூயா. ஏன் விசுவாசத்தை விட தேவனுடைய கிருபை பெரியதுன்னு சொல்லணும். அல்லேலூயா. நம்ம எவ்வளோ பெரிய விசுவாசியாக இருந்தாலும், ஜெப வீராங்கனையாக இருந்தாலும், தேவனுடைய கிருபையை நம்பி தான் அந்த உலகத்தில் வாழ்கிறோம் நம்பிக்கை நமக்கு எப்பவுமோ மறக்கவே கூடாது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு ராஜா, எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. அவனுடைய முடிவை குறித்து வேதம் சொல்லுது. கடைசி வசந்த வாசிங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 23ஆம் வசந்த வாசிங்க. உசியா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின்பு ஜனங்கள் அவனை குஷ்டரோகி என்று சொல்லி அவனை அவன் பிதாக்கள் அண்டையில் ராஜாக்களை அடக்கம் பண்ணுகிற இடத்திற்கு அருகான இடத்திலே அடக்கம் பண்ணினார்கள். அல்லேலூயா. ஒரு ராஜா சாகும் பொழுது எப்படி அடக்கம் பண்ணாங்களா? குஷ்டரோகின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. எப்படி 16 வயதிலே தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தான் பாருங்க. தேவனுக்காக இணங்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கை, தேவனுக்காக செயல்படுகிற வாழ்க்கை, தகப்பனுடைய நல்ல அருமையான காரியங்களை பின்பற்றுகிற ஒரு நல்ல மகனாக வாழ்ந்த வாழ்க்கை. அதனால் பெரிய ஆசீர்வாதம். தேவன் அவனுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணினார். பட்டணங்களை கட்டினான், கோபுரங்களை கட்டினான். அனுகூலமாயிட்டு தேவன் துணை நின்றார், பலப்பட்டான், எல்லாமே. அல்லேலூயா. அந்த முடிவு எப்படி இருக்கு? குஷ்டரோகின்னு சொல்லி அவனை அடக்கம் பண்ணினாங்க.
அதுவும் எங்க ராஜாக்கள் அடக்கம் பண்ணுகிற கல்லறையில் என்ன செய்யலையாம், அடக்கம் பண்ணாமல் தனியாக கொண்டு அடக்கம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா குஷ்டரோகிகளை அப்படி தான் அடக்கம் பண்ணணும்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அதனால் பாருங்கள், முடிவு மோசமாக போயிற்று. ஒரு நீதிமானாக வாழ்ந்த உசியா முடிக்கும்போது எப்படி முடிச்சிட்டான்? துன்மார்க்கனா தன் வாழ்க்கையை முடித்து விட்டான். அல்லேலூயா. அப்படி அவன் முடிந்து போனதற்கு காரணம், ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை அசிங்கமான ஒரு வாழ்க்கையாக முடிந்து போனதுக்கு காரணம் நிறைய இருந்தாலும் ஒரு விஷயத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கலாம்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கும்படியாக நாம் ஜெபிக்கலாம். வாசிங்க பார்க்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் பலப்பட்ட பொழுது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்தான். அல்லேலூயா. ராஜாவா பலப்பட்டாச்சு. அல்லேலூயா. அவனை யாரு கேட்க முடியும்? ராஜாவை போய் அப்படி செய்யாத இப்படி செய்யாதன்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. பலப்பட்ட பொழுது முதல்ல ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய முதல் எண்ணம் தான் மேட்டிமையான எண்ணம். அல்லேலூயா. அவருடைய மனது தேவனுக்கு இணங்கி இருந்தது மாறி தேவனுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு இடத்துக்கு என்ன செஞ்சுட்டு போய்விட்டது. காரணம், அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள், அவனுக்கு கிடைத்த நன்மைகள், தேவன் அவனுக்கு செய்த அனுகூலமான காரியங்கள். அல்லேலூயா. அதனால தேவனுக்கு கீழ்ப்படிய மனது இணங்கி இருந்த இந்த உசியா இப்போ தேவனுக்கு எதிராக மீறுதல் செய்யும்படியாக அவருடைய மனது இந்த மேட்டிமையானதுன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. இந்த மேட்டிமையான மனசோட தான் எங்க வராரு? ஆலயத்துக்குள்ள வராரு. அல்லேலூயா. ஒன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார், இன்னைக்கு எல்லாமே இருக்கிறது என்கிற ஒரு நிலைமையில நாம் வரும் பொழுது தாழ்மைன்னு தன்னை தாழ்த்தணும். அல்லேலூயா. அந்த இடத்துல நம்ம மேட்டுமையாகி யார் என்ன கேட்க முடியும்? ஊழியக்காரர் கேட்க முடியுமா? விசுவாசி கேட்க முடியுமா? இந்த ஊரில் என்ன எவன் கேட்க முடியும் என்று சொல்லி துணிகரமாக மன மேட்டுமையோடு தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக மீறுதல் செய்து தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய ஒரு துணிகரமான பிள்ளைகளாக மாறிவிடக்கூடாது. அல்லேலூயா. இவனுக்கு நாட்டை ஆளக்கூடிய ஒரு பதவியை ஆண்டு கொடுத்துருந்தாரு. தேவனுடைய வீட்டை ஆளக்கூடிய பதவி என்ன செய்யலாம் ஆண்டவர் கொடுக்கல. அவன் எல்லாத்தையும் நம்ம வந்து ஆண்டுட்டு இருக்கோம், இந்த ஆலயத்தையும் நம்ம ஆளுவோம், இந்த ஆலயத்தையும் நம்ம ஊழியம் செய்வோம்னு சொல்லி ஊழியத்துக்கு வந்தான். அல்லேலூயா. அப்போ அந்த ஊழியம் செய்த தேவனுடைய மனிதர்கள் என்ன செஞ்சாங்க? தடை செய்தார்கள். வாசிங்க பார்க்கலாம். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் வாசிங்க. 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோட கூட கர்த்தரின் ஆசாரியான பராக்கிரமசாலியாகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று ராஜா கிட்ட எதிர்த்து நிற்காங்களாம். ராஜாவே, இது உம்முக்குடைய வேலையே இல்லை, நீர் நாட்டை மட்டும் ஆளும், தேவனுடைய வீட்டை ஆள வேண்டிய அவசியம் உமக்கு கிடையாது, நீர் இது கீழே தான் இருக்கணும், தேவன் எங்களை நியமிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசாரியர்கள் தடுத்தாங்களாம். அல்லேலூயா. ஆசாரியர்கள் தேவனுடைய ஊழியர்கள் எவ்வளோ மேன்மை பெற்றவர்கள் தடுத்துருக்குறாங்க. அல்லேலூயா. அவ்வளவு வேண்டாம் உமக்கு இது தேவையில்லை, இது வேண்டாத வேலை, இந்த வேலையை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தடுத்தார்களாம். இவனுக்கு என்ன வந்துட்டு? கோபம் வந்துட்டு. நான் எப்படி ஒரு ராஜா, நான் எப்படி ஊழியம் செய்யக்கூடாது, எனக்கு இந்த ஊழியத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி நீ யாரியா, நீனே ஆட்சிகள் தான் இருக்குன்னு சொல்லி உசியா செஞ்சான், கோபம் கொண்டான். தொடர்ந்து நீங்கள் வாசிங்க, அந்த 19ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூபகலசை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோட கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றியது. அல்லேலூயா. ஆசாரிகள் தடுத்த பிறகும் துணிஞ்சு போறான். அல்லேலூயா. யார் கேட்க முடியும்னு ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய மனிதர்கள் நம்ம என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம பலமாக இருக்கலாம், ஆசீர்வாதத்தில் பெரிய இருக்கலாம், ஆனால் தேவன் கேட்பார். அல்லேலூயா. ராஜாவை தேவன் என்ன செஞ்சார்? கேட்டார். குஷ்டரோகம் வந்துட்டு வேறு சொல்லுது, உடனே அடி விழுந்தோடனே புரிஞ்சுக்கிட்டான், ஆஹா இது தேவன் நமக்கு தந்த அடி,
தேவன் நமக்கு தந்த எச்சரிப்பு அப்படின்னு உணர்ந்துக்கிட்டு 80 பேருக்கு மேலே தடுத்து அவனை நிறுத்தின போது கூட நிற்காத அந்த ஊசியா இப்போ என்ன செய்தானா? 20ஆம் வசனத்தை வாசிங்க. பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும் பொழுது இதோ அவன் தன் நெற்றியிலே அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கே இருந்து வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினாலே அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். இப்போ அவராகவே போறார். இனிமேல் நம்ம இங்கே தூபம் காட்டுவதற்கு ஊழியம் செய்வதற்கு தகுதி கிடையாதுன்னு வெளியே போகிறாரு. அவன் ஊழியத்தில் மாத்திரம் பின்வாங்கி போகலை, நாட்டை ஆளக்கூடிய தகுதியும் சேர்த்து என்ன செஞ்சிட்டான்? இழந்துட்டான். தேவன் நம்ம எந்த இடத்துல வச்சுருக்கிறாரோ அந்த இடத்துல கவனமாக நம்ம என்ன செய்யணும்? செயல்படணும். தேவன் நமக்கு சுவிசேஷ ஊழியம் செய்ய சொன்னால் சுவிசேஷ ஊழியத்தை கட்டாயம் நம்ம செய்யணும். அல்லேலூயா. படுத்து தூங்கப்படாது. அல்லேலூயா. சபையை நடத்தினா சபையை நடத்தணும். இப்படி தேவன் நமக்கு எந்த ஊழியத்தை தந்திருக்கிறாரோ அந்த ஊழியத்தை தெளிவாக நம்ம செய்யணும். ஆனால் எப்போ அப்படி செய்ய முடியும் அப்படின்னா தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது தான் செய்ய முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல யோசிங்க. ஆசீர்வாதத்தில் ஆரம்பமான உசியா ராஜா ஒரு மோசமான முடிவில் போய் என் வாழ்க்கை என்ன செஞ்சது? முடித்து கொண்டான். அவனை அடக்கம் பண்ணும் பொழுது ராஜா அப்படின்னு அடக்கம் பண்ணல, குஷ்டரோகி அப்படின்னு அடக்கம் பண்ணாங்க. இது அவனுக்கு தெரியுமா? தெரியாது. அல்லேலூயா. அவனுக்கு தெரியாது. நாம் இறக்கும் பொழுது நமக்கு தெரியாது என்ன சொல்லி அடக்கம் பண்ணுவாங்கன்னு. ஆனால் நம்ம தேவநாம மகிமைப்படும்படியாக நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவருக்காக வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமான ஒரு முடிவாக இருக்கும். அல்லேலூயா. ஆக வேதம் சொல்லுகிறது துன்மார்க்கனுக்கு நல்ல முடிவு கிடையாது. ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? நல்ல முடிவு உண்டு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிந்தது? கரங்களை திரிக்க எத்தனை மகிமைப்படுத்த பார்க்கலாம். எனக்கு ஒரு நல்ல முடிவு வேணும் ஆண்டவரே. என் குடும்பத்திற்கு ஒரு நல்ல முடிவு வேணும். நான் மனம் மேட்டுமை உள்ளவளாகி இப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் துணிகரமாக நான் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. அதனால் உசியா ராஜா அடிப்பட்டது போல் பலவிதமான அடிகளை நான் செய்யலாம், வாங்கலாம். என்னை இன்றைக்கி ஒப்பு கொடுக்குறேன், மனம் திரும்புகிறேன். இது எனக்கு ஒரு எச்சரிப்பான விழிப்புணர்வான செய்தியாக இருக்கட்டும் ஆண்டவரே, என்னை தாழ்த்துக்கிறேன்னு சொல்லி தேவ சமுத்திரம் ஒப்பு கொடுப்போம். அப்படி எளிமை நின்று பார்க்கலாம். நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். அப்படி எளிமை நின்று தேவ சமுத்திரம் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையான எங்கள் தெய்வமே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வாயை திறந்து அப்படியே ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி நாதா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை அனுகூலமாக தேவன் உனக்கு ஆசீர்வாதங்களை அருளியிருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளை, பல பட்டணங்களை, வீடுகளை நீங்கள் கட்டியிருக்கலாம். நீங்கள் பலப்பட்ட தேவ பிள்ளைகளாக இருக்கலாம். தேவன் உனக்கு துணையாக இருந்திருக்கலாம். எத்தனையோ நன்மைகளை தேவன் உனக்கு செய்திருக்கலாம். இதற்கெல்லாம் காரணம் நீ தேவனுடைய வார்த்தைகளின்படி செய்ய, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க, கர்த்தரை நம்பி மென்மேலும் அவரை துதிக்க, அவர் உனக்கு செய்த நன்மைகளை மறவாமல் நன்றி உணர்வோடு தேவனை மகிமைப்படுத்த, சுயபுத்தியை சாராமல் தேவனுடைய ஆலோசனையை சார்ந்து வாழும்படியாக உன்னை ஒப்பு கொடுத்ததுனால தேவன் உன் நம்பிக்கை வீண்போகாதபடி உன்னை ஆசீர்வதித்து நடத்தியிருக்கலாம். ஆனால் அப்படி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற நானும் நீங்களும் பலப்படும் பொழுது அந்த நம்பிக்கையை விட்டு சோர்ந்து போய் நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காமல், தேவனை மனப்பூர்வமாக முழு இதயத்தோடு துதிக்காமல், தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைக்காமல், நன்றி இல்லாத தேவ பிள்ளைகளாக நாம் நம்முடைய சுயபுத்தியை சார்ந்து தேவனுடைய ஆலோசனை சாராதவளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே சோர்வு நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, குடும்பத்திலே சமாதானம் இல்லை, எங்கு பார்த்தாலுமே பிரச்சனை.
எங்கு பார்த்தாலுமே பிரச்சனை. நான் அவனை நம்பினேன், அவளை நம்பினேன், இவரை நம்பினேன், எல்லா இடங்களிலும் நான் பின்வாங்கி போகக்கூடிய அளவில் சம்பவங்கள் நடந்து விட்டது என்கிற ஒரு நிலையில் இருப்பீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, இயேசுவை போல யாரும் இந்த உலகில் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை விட என் கணவனோ, என் மனைவியோ, என் பிள்ளைகளோ, சகோதர சகோதரிகளோ, என் தகப்பன் தாயோ, என்னுடைய ஊழியரோ, விசுவாசிகளோ மேலானவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் கர்த்தரை நம்பி வாழ்க்கை நடத்தணும். அப்படி நடத்தும் பொழுது வேதம் சொல்லுகிறது, சோர்வின் பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டிருக்கிற நம்மை தன்னுடைய கரத்திலே அவர் ஏந்துகிறவராக இருக்கிறார், தாங்குகிறவராக இருக்கிறார், நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் அதை நீங்கள் நம்புகிறீர்கள்? அந்த தேவனை கரங்களை தட்டி மையப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இயேசுவை போல் யாரும் இல்லை, இயேசுவை போல் யாரும் இல்லை. என் கணவன் அப்படி இல்லை, என் மனைவி அப்படி இல்லை, என் பிள்ளைகள் அப்படி இல்லை, என் தகப்பன் தாய் அப்படி இல்லை, என்னோடு கூட இருக்கிற நண்பர்கள் அப்படி இல்லை, ஊழியர்கள் விசுவாசிகள் அப்படி இல்லை. உம்மை போல ஒருவரும் இல்லை ஆண்டவரே. இந்த பூமியிலே உம்மை தவிர எனக்கு வேறு ஒன்றிலும் விருப்பமில்லை என்று தாவீது சொன்னான். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவனை நேசியுங்கள், மனிதர்களை அன்பு கூறுங்கள், மனிதர்களை அன்பு கூறுங்கள், தேவனை நேசியுங்கள். அன்பை விட நேசம் உயர்ந்தது, நேசத்தை விட அன்பு தரம் தாழ்ந்தது, குறைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீர்களா? மனிதர்களை நேசிக்கிறீர்களா? இயேசுவை அன்பு கூறுகிறீர்களா அல்லது மனிதர்களை அன்பு கூறுகிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, நான் உண்மையே நேசிப்பேன் ஆண்டவரே, உம்மை மட்டுமே நேசிப்பேன் ஆண்டவரே, மற்ற எல்லாரையும் மேல் அன்பு வைத்திருப்பேன் ஆண்டவரே என்று எத்தனை ரூபா கொடுக்குறீங்க? அப்படிப்பட்டவங்க உணர்ந்து பாடக்கூடிய ஒரு வரிகள் தான் இவைகள். இயேசுவை போல யாரும் இல்லை என்பதை என் வாழ்க்கையில் ஒத்துக்கொண்டு கர்த்தரையே நம்பி என் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நாம் பாடும் பொழுது சோர்வின் பள்ளத்தாக்கிலே அவர்கள் நடந்து கொண்டிருக்கலாம். தேவன் நம்முடைய கரத்திலே உன்னை ஏந்தி உன்னை தாங்குவார். இன்று மாத்திரமல்ல, என்றுமே என்று இந்த பாடல் வரிகள் சொல்கிறது. கண்களை மூடி முழு இதயத்தோடு தேவனை நேசிக்கிறோம் என்று அர்ப்பணிப்போடு தேவனை மகிமைப்படுத்துவோம். இயேசுவை போல் யாரும் இல்லை, இயேசுவை போல் யாரும் இல்லை. இன்னொரு முறை சத்தமாய், இயேசுவை போல் யாரும் இல்லை, இயேசுவை போல் யாரும் இல்லை. நான் சோர்வின் பள்ளத்தாக்கில் நடக்கும்போது தன் கரத்தில் ஏந்தி தாங்குவார் என் இயேசு, என் இயேசு என்றுமே, என் இயேசு, என் இயேசு என்றுமே. இயேசுவை போல, இயேசுவை போல் யாரும் இல்லை,
யாரும் இல்லை. நான் சோரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போது கரத்தில் என்னை தாங்குவார் என் இயேசு. என்றுமே என் இயேசு, என் இயேசு என்றுமே. அப்படி கரணத்தில் கத்திரமயப்படுத்துவோம். ஹalleluya, ஹalleluya.